வருஷத்தின் 9 மாதங்களை நாம் கடந்து வந்துவிட்டோம். இந்த 10வது மாதத்தை காண கர்த்தர் உதவி செய்தார். இந்த நாளை எத்தனையோ பேர் காண வாஞ்சித்தார்கள். ஆனாலும் இந்த நாளை அவர்கள் காணாமலே கடந்து போய்விட்டார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளை கொடுத்திருக்கிறபடினால் அவரை அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதுதான் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் தேவ சமூகத்திலே நாம் அதிக நேரம் நாம் காத்திருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி வாழ்ந்தால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்கிறது. பாக்கியவான்களாக இருப்போம். அது மாத்திரமல்ல, அனைத்து விதமான ஆவிக்குரிய மற்றும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நாம ஆசீர்வதிக்கப்படுவோம். சங்கீதம் 52:10 வாசிக்கிற பொழுது, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நாம் மனிதர்கள் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்காமல் எல்லா சூழ்நிலைகளிலேயும் தேவன் மேல மாத்திரம் நம்முடைய நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் எல்லா விதமான எதிர்மறையான பாதைகளில் நாம் கடந்து சென்றாலும் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டு நமக்கு ஜெயத்தை தரும். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது இந்த ஆண்டவருடைய நாள், இந்த நாளை நாம் அசட்டை பண்ணவே கூடாது. ஏசாயா புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏசாயாவில் வாசிக்கிற பொழுது ஏசாயா புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 13லிருந்து 14 வரைக்கும் வாசிக்கல. பக்கம் 865 வாசிக்கலாம். 57 என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்க பண்ணும்படி உன் தகப்பனாகி யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அப்ப என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு எது பிரியமோ அதைத்தான் நாம செய்ய வேண்டும். நம்முடைய இஷ்டத்தின்படி ஜீவிக்க கூடாது. இது ஆண்டவருடைய நாள். ஆண்டவருக்கு என்று நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் இருந்தால் நிச்சயமாக நம்ம என்ன செய்வோம்? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமையே நாம் எப்பொழுதும் என்ன செய்யணும்? அது அனுசரிக்காமல் இருக்கவே கூடாது. அந்த நாளிலே நாம் விசேஷமாக நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்ம தேசத்தை ஆளுகிற ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்திலே ஒரு சமாதானத்திற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீனா தேசத்திற்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. வழியில குறுக்கல ஈராக் இப்ப இஸ்ரவேலுக்கு எதிராக இந்த மாதிரி போருக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அதனால பதிலடி கொடுக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் நினைத்துக் கொண்டார். ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது. உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. யுத்தம் நடந்து ஒவ்வொரு நாளும் ஏராளமான போர் வீரர்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். ஆகவே இதற்கெல்லாம் என்ன வேண்டும்? ஆண்டவர் தான் நமக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். நாமளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவேதான் அந்த தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 122:6 வாசிக்கிற பொழுது, எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது. எருசலேம் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இஸ்ரேல் தேசத்திற்காக கண்டிப்பாக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த தேசம் யாருடைய தேசம்? கர்த்தர் கொடுத்த தேசம். யூதர்களுக்கு கர்த்தர் கொடுத்த தேசம்தான் இஸ்ரவேல் தேசம்.
ஆகவே இந்த இஸ்ரவேல் தேசத்தை அவங்க சும்மா தான் இருந்தாங்க. ஆனால் இந்த பாலஸ்தீனாவில் அந்த இருக்கிறவர்கள் தான் ஆரம்பித்து வைத்தார்கள், போரை ஆரம்பித்து வைத்தார்கள். ஆகவே ஆனால் அவங்க இஸ்ரவேல் என்ன செய்வாங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேசம், தேவனுடைய பிள்ளைகள் வாழ்கிற ஒரு தேசம். அதனால் சும்மா இருப்பாரா? இருக்க மாட்டார். கண்டிப்பாக என்ன செய்கிறார், பதிலடி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே நாம் எல்லா சூழ்நிலைகளையும் நாம் யார் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும்? மனிதன் மேல் அல்ல, தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே நாம தேவன் மேல் நம்பிக்கை வைப்போம், அதை மறந்து போகக்கூடாது. நாம போன வாரத்தில் நாம என்ன செய்தி வாசித்தோம் அப்படின்னு சொல்லி இது நம்ம நினைக்கிறோம், பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் எத்தனையோ தகுதிகள் இருக்கிறது. அதில் ஒன்று என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த பரிசுத்தமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம போன வாரத்தில் 2 காரியங்களை மாத்திரம் நம்ம பார்த்தோம். ஒன்று, பரிசுத்தப்படுத்தக்கூடிய ரத்தம். எபிரேயர் 13:12 வாசிக்கல. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12 வாசிக்கலாம். எபிரேயர் 13:12 வாசிக்கலாம். அப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஏன் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்னு சொன்னா, இஸ்ரவேலுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, உலகம், அதான் இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாம் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு அவர் தெய்வம் அல்ல, எல்லாருக்கும் அவர்தான் தெய்வம். அதனாலதான் அவர் நகர வாசலுக்கு புறம்பே அவர் என்ன செய்தாரா? பாடுபட்டார். அப்படின்னா புறஜாதியாருக்கும் வேறு யாராயிருந்தாலும் அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவர்கள் என்ன செய்வார்கள்? சுகமடைவார்கள். அப்போ இயேசுவின் ரத்தம் தான் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும் என்பதை நாம பார்த்தோம். 2வதாக ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கல. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். போதும். அப்ப எது நம்மை பரிசுத்தமாக்கும்? முதலாவது பார்த்தோம், நம்ம இயேசுவின் ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கும், வேற ஒன்று பரிசுத்தமாக்க முடியாது. இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? என் பாவம் கழுவ வேண்டும் என்று சொல்லிதான் ஒரு புண்ணிய நதி அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அங்க போய் குளிச்சுட்டு வந்துட்டா நம்முடைய பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் போகவே போகாது. ஆகவே இந்துக்களுடைய வேதமே சொல்லுகிற ரிக்வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது பூமியிலே மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் பரலோகத்திலிருந்து ஒருவர் வந்து தன் ரத்தத்தை சிந்த வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னா பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நம் எல்லாருக்காக ரத்தத்தை சிந்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதை மறைத்து வைத்திருக்கிறான். புறஜாதிகள் அறிந்து கொள்ளாதபடி அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் பிசாசு. ஆகவே நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் ரத்தம் தான் நம்மை பரிசுத்தமாக்க முடியும். அடுத்து நாம் வாசிக்கிறோம், தேவ வசனத்தினாலும். பவுல் எழுதுகிறார் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இப்ப வசனத்தை, தேவனுடைய வார்த்தை நம்ம கையில் இருக்கிறது. இந்த வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும், வாசித்து தியானம் பண்ண வேண்டும். கொஞ்ச நேரமாவது. அதனாலதான் காலண்டர்ல வசனங்களை போடுறாங்க. ஏதோ அது கூட நீ வேதத்தை வாசிக்கவில்லை என்றாலும் அதுல என்ன இருக்கிறது? காலண்டர்ல அந்த ஒரு வசனமாவது வாசிக்க மாட்டார்களா அப்படின்னு சொல்லிதான் காலண்டர்ல போடுறாங்க. அப்படின்னா வேத வசனம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி வேதத்தை நேசிக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? பாவம் ஒரு நாளும் செய்ய மாட்டார்கள், பாவமே செய்ய மாட்டார்கள், யாருக்கும் தீமையான காரியங்களை செய்ய மாட்டார்கள். ஆகவே இன்னைக்கு ஏன் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, பதிலுக்கு பதில் ஏன் செய்யறாங்கன்னா அவங்களிடத்துல என்ன இல்லை? வேத வாசிப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்.
ஆகவே அதிக நேரம் நாம் ஜெபிக்க வேண்டும். குறைந்தது 1 மணி நேரமாவது நாம் தேவ சமூகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அப்ப தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் தான் நம்மை பரிசுத்தமாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அன்றைக்கு நம்ம போன வாரத்தில் அதை பார்த்தோம். இந்த வாரத்திலே அந்த இன்னும் 2 காரியங்களை நம்ம பார்த்து முடிக்கலாம். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்களே. 22:16. இன்னும் அநியாயம் செய்யட்டும், இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இப்ப பாருங்க, இன்னும் ஜெபம், கொஞ்ச ஜெபம் கொஞ்சம் பரிசுத்தம், அதிகமான ஜெபம் அதிகமான பரிசுத்தம். பரிசுத்தம் உள்ளவன் எப்படி இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். நாம் பரிசுத்தவான் என்று சொல்ல முடியாது. நம்மிடத்திலே பாவம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. நம்ம பார்க்கிறோம், ஐஸ்வர்யவான் இந்த ஆயக்காரன் 2 பேரும் போய் தேவனுடைய ஆலயத்துக்கு போனார்கள். ஐஸ்வர்யவான் எங்கிருந்து ஜெபம் பண்ணா? பீடத்துக்கு முன்னால போய் ஜெபம் பண்ணான். ஆனா ஆயக்காரனே தூரத்துல போய் ஜெபம் பண்ணான். 2 பேரும் ஜெபம் பண்ணினார்கள். ஆனால் இந்த ஐஸ்வர்யன் எப்படி ஜெபம் பண்றான்? அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், இப்படி சொல்லி தன்னை என்ன செய்யறான்? தான் செஞ்சதெல்லாம் ஆண்டவரிடத்துல சொல்லுகிறான். அதான் அவனுக்கு ஜெபம். ஆனால் ஆயக்காரன் என்ன செய்கிறான்? ஆண்டவரே நான் பாவி, என் மேல் இரக்கமாயிரும். ஒரே வார்த்தை தான், பாவி. ஆண்டவரே நான் பாவி, என் மேல் இரக்கமாயிருன்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னாரு, இவன் அல்ல அவனே நீதிமான் சொன்னார். இவன் அல்ல அவனே நீதிமான். அப்படின்னா பாருங்க, ஆண்டவர்கிட்ட யார் வந்துட்டா? ஆயக்காரன் அருகில் வந்து விட்டான். அருகில் இருந்த செல்வந்தன் எங்க போயிட்டான்? தூரம் போயிட்டான். ஏன் அப்படின்னு சொன்னா, 2 பேரும் ஜெபம் பண்ணாங்க தான். ஆனா அவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டது? அவன் சொல்லும் பொழுது அவனை ஆயக்காரனை போல அல்ல அப்படின்னு கூட சொல்லுவான். எல்லாம் செய்யறேன், உபவாசம் இருக்கிறேன், உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயக்காரனை போல நான் இல்லை அப்படிங்கிறான். அவனை குற்றம் சுமத்துறான். ஆண்டவர் பார்க்கிறாரு இவனுடைய ஜெபத்தையும் அவன் ஒண்ணுமே சொல்லல. அவன் வானத்துக்கு நேராக கண்கள் ஏறெடுக்க கூட துணியாமல் என்ன சொல்றான்? பாவி, ஆண்டவரே நான் பாவி, என் மேல் இரக்கமாயிரும் அப்படிங்கிறான். இதைதான் ஆண்டவர் பார்த்தார். இவன் அல்ல அவனே நீதிமான் சொன்னார். அப்படின்னா பரிசுத்தம் உள்ளவன், நான் பரிசுத்தம் உள்ளவன் என்று யாரும் சொல்ல முடியாது. நாம் எல்லாரும் என்ன தேவ சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் ஆண்டவரே நான் பாவி அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப பாரு, நம்ம எரேமியா புத்தகத்தை எடுங்களேன். எரேமியாவில் ஒரு வசனம் இருக்கு. எரேமியா 29:12-13 வாசிக்கலாமே. 12-13 வாசி. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். பாருங்க, முதலாவது நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம கூடி வரணும். அதான் முக்கியம். கூடி வந்து என்ன செய்யணுமா? என்னை தொழுது கொண்டு, முதலாவது தொழுது கொள்ள வேண்டும். என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். முதலாவது நம்ம என்ன போறோம்? நிறைய ஆண்டவர் இடத்துல போய் முதல்ல நம்ம என்ன கேட்கிறோமோ அதை தான் கேட்கிறோம். அப்படி அல்ல. நம்ம முதலாவது என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொண்டு நம்முடைய விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் வைக்கும் பொழுது தேவன் அதை என்ன செய்வாராம்? அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார். அது ரொம்ப முக்கியம். நம்ம போன உடனே போய் ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் வேணும், அதெல்லாம் வேணும் அப்படிலாம் கேட்கவே கூடாது. முதலாவது ஆண்டவரை நாம தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொண்டுதான் விண்ணப்பம் பண்ண வேண்டும். சொல்லுவாங்க எத்தனையோ பேர், நான் என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து ஆண்டவரை தொழுது கொள்றேன், என் காரியங்கள் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்றது நிறைய பேர் இருக்கிறாங்க. சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் வராமலும் இருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒன்றும் செய்யறதில்லை. அவர் செய்வார். ஆனால் நீ செய்ய வேண்டியதை நீ செஞ்சா ஆண்டவர் செய்ய வேண்டியதை ஆண்டவர் செய்வார். ஆகவே நம்ம சொல்றோம், அதாவது என்னை நோக்கி, அதாவது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். உலகத்தில் நிறைய பேர் என்ன செய்யறாங்க? ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறார்கள். ஏன்னா எல்லாருடைய தொழுகையும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதில்லை. யாரு உண்மையாய் தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய தொழுகை தான் தேவன் ஏற்றுக்கொள்வார். அதனால் நாம் இங்கதான் அதை பார்க்கிறோம். முதலாவது நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் வரணும். அடுத்தது நாம் தொழுது கொள்ளணும். அப்புறம்தான் விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு பாதத்திலே வைக்க வேண்டும். வைத்து விட்டு நாம் காத்திருப்போம் என்றால் நிச்சயமாக தேவன் நமக்காக எழும்புவார், அந்த காரியத்தை வாக்கிய பண்ணுவார், நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆகவே 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆண்டவரை நம்ம கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால் முழு இருதயத்தையும் ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை. நீர் என்னை எனக்காக இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறீர். அதனால தான் நான் அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரத்தை எனக்கு தந்திருக்கிறீர். நமக்கு ரொம்ப முக்கியம். மாசத்துல ஒரு நாளாவது உபவாசம் இருந்து ஒருவேளை ஆகாரத்தை தள்ளி நம்ம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக நமக்கு என்ன செய்வாரு? நன்மையான காரியங்களை மாத்திரம் செய்வார். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம்